திமுகவும் பாஜகவும் இதுல வந்து ஒரு சேர வேலை செய்யுது, அதிமுகவும் செகண்ட் பிளேஸ்லயே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவும் பிஜேபி வேலை செய்யுதுன்னு சொல்லி ஒரு முழக்கம் முன்வைக்கிறாங்களே. நாட்டு நடப்பு என்னன்னு தெரியாம காசு மட்டுமே இருந்தால் நாம வந்து ஓட்டை வாங்கிடலாங்கிற நினைப்பு தான் இது காரணம். நீங்க அடிக்கடி சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லக்கூடாது மஜான்னா நெஞ்சில மஞ்ச சோற அதான் என் ஏரியா பக்கம் வந்துருயா, நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறு எடுத்துல இது பழைய உள்டா கதை. அதை பழைய காலத்து பக்கரி டைலாக் ஒண்ணுமா அந்த டைலாக் பேசுங்கிறீங்க. அவங்க கூட்டணியில தான் வாங்கியிருக்காங்க. அண்ணாமலை பேர கட்டால எரிச்சல் ஆகுறாருல்ல. அண்ணாமலை என்ன அண்ணாமலை கட்சியினுடைய கொள்கை, கட்சியினுடைய கட்டுப்பாடுங்கிறது தலைவர் ஒரு செயற்குழு பொதுக்குழுவை போட்டு அந்த பொதுக்குழுல செயற்குழுல துணை பொதுச் செயலாளர் டம்மி தானா? அது ஊர் அறிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் என்ன நீங்க டம்மி தானா கட்சிக்கு தானே? காலங்கள் நிறைய இருக்கு. அன்றைக்கு பாப்போம். ஐயா நீங்க எப்பயா திமுக தலைவர்? நான் எப்பயுமே தலைவர் தான். ஓ ஐயா, வீடியோ வெளியானதுக்கு பிறகு உங்க மீது நடவடிக்கை. சின்ன தம்பி படத்துல எனக்கு கல்யாணம் சொல்லுவாங்க அந்த மாதிரியா? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரனுடைய நிறுவன தலைவர் லாயர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் மற்றும் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்றது நடைபெற்றுச்சு. அதை வந்து பல தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக முதல்வர் தெரிவிக்கிறாரு, நாங்கள் 200 தொகுதிகள் வெற்றி பெறுவோம். அதாவது கூட்டணிகள் எல்லா எதிரணிகள் ஒன்று சேர்ந்தாலும் சரி, தனித்தனியாக இருந்தாலும் சரி, நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்றாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் துணை முதல்வர் அவர்கள் 200 தொகுதியெல்லாம் கிடையாது, 200க்கு மேலேயே நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்றாரு. இது எப்படி, எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துச்சு? நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க அவியலா பண்ணுவாங்க. அரசியல் பண்ணணும்னா நாங்க எங்களுடைய இதை பத்தி பேசித்தான் ஆகணும். ஏங்க ஒண்ணுமே இல்லாத விஜய், நேத்து வந்த விஜய் வந்து நான் முதலமைச்சர் ஆவேன்னு பேசும்போது நாங்க பேசுறதுல என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க 6வது முறையா அமைச்சர் பொறுப்புல இருக்கோம். 7வது முறையும் நாங்க முதலமைச்சரா வருவோம்னு நாங்க பேசுறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு, சக்தி இருக்கு, நாங்க அதை பண்றோம். அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது அரசியல் கட்சி நடத்துறவங்க இப்ப எல்லாரும் பேசுவாங்கல்ல, அது மாதிரி நாங்களும் பேசுறோம். பட் அதுக்குரிய வேலைகளை பார்க்கணும்னு சொல்லி எங்களுடைய தொண்டர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் முடிக்க விடுறாரு. அங்கங்க போய் வேலையை பாருங்க, வெற்றியோட வரணும் அப்படின்னு சொல்லி. முன்னெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்கு அப்படியே வந்து சொலையா கிடைச்சிச்சு, மொத்தமா கன்சல்டேஷன் ஆச்சு. ஆனா இப்ப வந்து உங்களை நம்புற மாதிரி இல்லை அப்படின்றாங்க. அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேறல. அதே போல அரசு அதிகாரிகளினுடைய கோரிக்கைகளும் நிறைவேறல. இன்னும் சொல்ல போனா இப்போ ஜாக்டோ ஜியோ போன்ற அமைப்புகள்லாம் வெளிப்படையாக அறிவிப்பாகவே செஞ்சாங்க, நாங்கள் வந்து உங்களை எதிர்கட்சியாக உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அவர்களுடைய வாக்குகள்லாம் இலவசமாக உங்களுக்கு அறுவடையாச்சு. அதே போல் நீங்கள் பெண்களுக்கு வந்து 1,20,00,000 பேருக்கு வந்து நீங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கீங்க. ஆனால் கொடுக்காத பெண்கள்லாம் வந்து உங்கள் மீது அதிருப்தியாக இருக்க மாட்டாங்களா? கொடுத்த பெண்கள் கூட உங்களுக்கு முழுவதுமாக உங்களுக்கு வாக்களிச்சிருவாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. இப்போ இத்தனை எதிர்ப்புகள் வந்து திமுக மேலே இருக்க தானே செய்யுது. சட்டம் ஒழுங்கு ஒரு புறம் இருக்கு. இதெல்லாம் கருத்தில் வச்சு தானே வந்து நம்ம பேசணும். பொதுவாக 200 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்றது. பொதுவா பேசல, கணக்கோட தான் பேசுறோம். கால்குலேட்டர் பண்ணி தான் பேசுறோம். கால்குலேட் பண்ணாம எதையும் பேசல. 200 தொகுதிகள் எங்கள் கூட்டணி 100% வெற்றி பெறும். இதுல மாற்று கருத்து இல்ல. இது எங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவ்வளவுதான். நீங்க மத்த ஒவ்வொரு கட்சியும் அவங்க கூட அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன்னா இப்போ என்ன ஊடகத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, திமுகவும் பாஜகவும் இதுல வந்து ஒரு சேர வேலை செய்யுது, அதிமுகவும் செகண்ட் பிளேஸ்லயே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவும் பிஜேபி வேலை செய்யுதுன்னு சொல்லி ஒரு முழக்கம் முன்வைக்கிறாங்களே. ஏன்னா ஒரு அணியில ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்துவது வந்து இலகுவாயிடும். ஆனா அந்த வேலையை வந்து கச்சிதமா திமுக தங்களுடைய வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து கச்சிதமா செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்த அதிமுக ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க விவாதங்கள்ல. நாங்க பண்றோம்னு சொல்லி அவர் சொல்றாருல்ல, ஏன் அவங்களும் பண்ணட்டுமே? அவங்க எதிர்கட்சியில இருக்காங்க சார், நீங்க தான் ஆளுங்கட்சி. பார்க்கண்ண நான் கேள்விப்பட்ட வரலையும் பாரதிய ஜனதா கட்சியோட இந்த 2026ல அதிமுக தொகுதி உடன்பாடு
அப்படிங்கிற அடிப்படையில அவங்க கூட்டணி சேர போறதா தான் நான் கேள்வி. இப்ப நீங்க எப்படி இப்போ நீங்க பல கட்சி கூட்டணி வச்சீங்களா, 10 கட்சி கூட்டணி, அது எப்படி தொகுதி உடன்பாடா அல்லது எப்படி அது கொள்கை கூட்டணியா எல்லாத்தையும் அது அடிமைகளை பிடித்து வருவது? என்ன இவ்வளவு கடுமையான வார்த்தை சொல்றேன்? என்ன வேலை? அதாவது தொகுதி உடன்பாடு தானே. இல்ல புரியல, புது வார்த்தையா இருக்கு தொகுதி உடன்பாடு. ஆமா, கூட்டணின்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. கூட்டணி தான் கூட்டணி, ஆனா தொகுதி உடன்பாடு அவ்வளவுதான். நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் நாங்க வர்றோம், நாங்க தனி மெஜாரிட்டி ஜெயிச்சா நாங்க சீஃப் மினிஸ்டர், அவ்வளவுதான். அதுதான் தொகுதி உடன்பாடு. அது கூட்டணி அப்படின்னு சொன்னாக்க நாளைக்கு கூட்டணி ஆட்சியில அவங்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டி இருக்கும். இதுதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்க போறீங்களா? நாங்க தனி மெஜாரிட்டி வந்தா நாங்க எப்படி சார் பங்கு கொடுப்போம்? இல்ல, நீங்க வந்து தனி மெஜாரிட்டி வராத போதே நீங்க கடந்த காலத்துல நீங்க கொடுக்கல, அது வேற விஷயம். 96ல தரல சார். அது எங்களுக்கு அப்ப யாரு சப்போர்ட்டிவா இருந்தா? காங்கிரஸ் தான் இருந்தது. காங்கிரஸுக்கு நாங்க சீட்டை கொடுத்து நாங்க தான் ஜெயிக்க வச்சோம். அப்புறம் அவங்க வந்து எங்கள்கிட்ட என்ன கேட்க போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க, நாங்க பாத்துக்கிறோங்க. எங்க கட்சியை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துப்போம். 200க்கு 200 ஜெயிப்போம். இப்ப போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து தங்களோட பெண்டிங் பேலன்ஸ் கேக்குறாங்க. அரசு ஊழியர்கள் நீங்க ஓல்டு பென்ஷனை கொண்டு வருவேன் நீங்க, அவங்க அதிருப்தியில இருக்காங்க. கொடுக்காத மகளிர் உரிமை தொகை பெண்கள் வந்து அவங்க அதிருப்தியில இருக்காங்க. இங்க பாருங்க, கொடுக்காத மகளிருக்கு வந்து பொங்கலோட சேர்த்து அவங்களுக்கு வரக்கூடிய ஜனவரியில இருந்து கொடுக்க போறோம். கொடுக்காத மகளிர்களுக்கு மொத்தமா அதெல்லாம் ஜனவரி இல்ல, அப்படிதான் வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. மும்பைல கொடுத்த மாதிரி, மகாராஷ்டிரால கொடுத்த மாதிரி எப்போ அந்த திட்டம் ஆரம்பிச்சாங்களோ அந்த அரியர்ஸ் வச்சு கொடுக்க போறீங்களா? அப்படியெல்லாம் அரியர் எல்லாம் கொடுக்க இயலாது சார். நமக்கு வந்து ஜனவரியில இருந்து அவங்களுக்கு கொடுக்க போறோம். ரெண்டாவது வந்து இப்ப ஏற்கனவே இந்த மின்சாரம் வந்து மாதந்தோறும் கால்குலேட் பண்ண போறோம். அதெல்லாம் இந்த ஜனவரியில இருந்து நடக்கும். எப்பயா இந்த ஒரு அப்ப இது வந்து தேர்தலை கருத்தில் கொண்டுதான் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் நீங்க செயல்படுத்துறீங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த எத்தனையோ பல திட்டங்களை வந்து நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இந்த மகளிர்களுக்கு உரிமை தொகையா இருக்கட்டும், மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய தொகைகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல கொடுத்து பல ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேன்சல் பண்ணி தான் இதை கொடுக்குறோம். அப்ப அதை மக்கள் பார்க்க மாட்டாங்களா? தொட்டில் குழந்தைகள் திட்டங்கள் வந்து அதுக்கு உண்டான ஃபண்ட் கொடுக்கறது இல்ல. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கஜானால காசு இருந்தா நாங்க எடுத்து கொடுக்கறதுக்கு தயாரு. அங்க ஏற்கனவே கடன் மேல கடனை வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். ஒன்றிய அரசு எங்களை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. எப்படியாவது அவன் வந்து இங்க வந்து குதிரை ஏறணும், எப்படி மகாராஷ்டிரால குதிரை ஏறினானோ அது மாதிரி தமிழ்நாட்டுல குதிரை ஏறணும்னு நினைக்கிறான். பக்கத்துல இருக்கிற மாதிரி வேட்க ஆட்கள்லாம் 5ஆம் படை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகையினால இது அதுலயே புதிய 5ஆம் படை, அதாவது மறைமுகமான வேலைகள். அவங்க மறைமுகமான நீங்க திமுக எப்படி பிஜேபிக்கு செய்யற மாதிரி கேட்பாங்க. நான் பிஜேபிக்கு நாங்க இல்ல, திமுக எப்படி செய்யுது இல்லையா பிஜேபி அப்படி செஞ்சிருந்தா தான் எங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் பைசா நிலுவை இல்லாம வந்திருக்கணும்ல. எந்த பைசா வந்திருக்கு? உங்களை பிடிக்காம இருக்காங்கல்ல. நாங்க எந்த இதுல இருந்து வந்திருக்கோம்? அதான் உங்களை பிடிக்காம இருக்காங்க. என்ன பிடிக்காம இருக்காங்க? இல்ல புடுங்காம இருக்காங்க? என்ன புடுங்குவாங்க, பிடிக்காத புடுங்கல. நாங்க என்ன பண்ணிட்டோம்? பிஜேபி குஷிப்படுத்துவதற்காக முத்தமிழ் முருகன் பைசா காசே இல்லாம நாங்களே சிரமப்பட்டு இருக்கும் போது நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க என்ன எடப்பாடி பழனிசாமியா மெட்ரோ பணி விரிவாக்க பணி திட்டத்துக்கு வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு அறிவிச்சார்ல பிரதமர் மோடிஜி. எடப்பாடியாருக்கு வந்து அறிவிக்காத மோடிஜி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவிச்சிட்டார்ல. அப்போ உங்க கூட இணக்கமா தானே இருக்காரு. 2638 கோடி தரணும். சரி, சரியா? எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எவ்வளவு கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு? மொத்த பணத்தையும் கொடுத்துறாரா? சும்மா இந்த வேலையெல்லாம் விடாதீங்க. அதே மாதிரி இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு தர வேண்டிய அந்த 2800 கோடியும் தரல. அதே மாதிரி 6000 சொச்சம் கோடி வந்து இந்த இதுக்கு வெள்ள நிவாரண நிதி கேட்டோம். ஒரு சிங்கிள் பைசா கூட இதுவரை கொடுக்கல. இதெல்லாம் வந்து நாங்க கூட்டணியில இருந்தா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்தாங்க. நாங்க இல்லாதனாலதான் நாங்க காஞ்சி போய் கிடக்கோம். நீங்க அது புரியாம என்னமோ நாங்கள அவங்கள என்னமோ கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுறோம், அவன் என்னமோ வப்பாட்டி மாதிரி, நாங்க என்னமோ மாப்பிள்ள மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏன் இந்த ஒரு முன்னுதாரணம் திரு தர்மபுரி சார், அந்த விழாவிலே கூட அம்மையார் கனிமொழி அவர்கள் 50% வாக்குகளை விட நாங்கள் ஜாஸ்தியாக பெற்று எங்களோட கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அப்படின்னு இருக்காங்க. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்ற ஒரு புது முழக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் முன் வச்சிருக்காங்க.
நீங்களும் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு காம்ப்ரமைஸ் செய்யணும், திமுகவை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு அணியில சேரணும் அப்படின்னு நீங்களும் உங்களை போன்ற எதிர்கட்சிகள்லாம் தொடர்ச்சியா முன் வச்சுட்டு வரீங்க. ஆனால் எதிர்கட்சிகள் 5 முனை போட்டியா தான் இருக்குன்ற மாதிரி அண்ணன் திரு அண்ணாமலை அவர்களும் அதே தானே சொல்றாரு. ஐயா ஏதோ கால்குலேட்டர்லாம் சொல்லியிருந்தாரு, 2100 ஏதோ சம்திங் சொன்னாரு. கால்குலேட்டர் போய் கம்ப்யூட்டர்லாம் வந்துடுச்சு. இப்போ ஆண்ட்ராய்டு போன்லாம் கைக்கே வந்துடுச்சு. இன்னமும் 200 300 400 அப்படின்னு சொல்லிக்கிறாரு. என்ன பண்றது, ஆசை இருக்கு. பட் ஆனா யோகம் வந்து வேற இதுக்குள்ள இருக்குது. என்ன பண்றது, பழமொழிக்குதுல ஆசை அதுக்கு இருக்குது, ஆனா யோகம் இதுக்குள்ள இருக்குது அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி நாட்டு நடப்பு என்னன்னு தெரியாம காசு மட்டுமே இருந்தால் நாம வந்து ஓட்டை வாங்கிடலாம்ன்ற நினைப்பு தான் இதுக்கு காரணம். நீங்க 200னா என்ன, நீங்க சொல்லுங்களேன், 300 நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லுங்க. இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம சட்டமன்ற அசம்பிளியினுடைய கான்ஸ்டிடியூன்சியா நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 221 சீட்ஸ்ல வந்து லீடிங்ல டிஎம்கேயோட அலையன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். சார் எல்லா பாராளுமன்ற தொகுதியை ஜெயிச்சாலே அப்புறம் நீங்க எதிர்கட்சிகள் ஒண்ணு கூட ஜெயிக்க மாட்டாங்களா? இப்போ அப்படி எடுத்துங்களேன், மற்ற கட்சிகள் எல்லாமே 0 சார். உங்க கூட்டணி தான் 234 இடங்களில் வெற்றி பெறும். ஏன் இப்ப 200ன்றீங்க? சொல்லுங்க. மேல போய் துணை முதலமைச்சர் சொல்றாரு 200க்கு மேலே நாங்க ஜெயிப்போம். 200 எல்லாம் இல்ல. அதிகா 200க்கு மேல 201 200க்கு மேல தானே. ஆமா ஆமா 202 200க்கு மேல தானே. 40 தொகுதி ஜெயிச்சிருக்கோம், 39 தொகுதி ஜெயிச்சிருக்கோம் இல்லையா? சொல்லுங்க. 234 நாங்க தான் ஜெயிப்போம். இதே வார்த்தையை அப்போது எதிர்கட்சி தலைவர் 2016 வாக்கு செலுத்தி விட்டு அந்த வார்த்தையை உபயோகித்தார். 234 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னார். சரி, அது நடந்ததா? ஆனால் 98 சட்டமன்ற உறுப்பினர் மொத்த கூட்டணியும் சேர்ந்து எடுத்தாங்க. 89 சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சாங்க. அதேதான் இப்போ. அதிமுக அந்த மாதிரி முகாந்திரமே இல்லையே சார். இப்போ கூட்டணி ஒண்ணு அமையணும், வலுவான கூட்டணி. ஆனா அமைய தனிச்சு நின்று வெற்றி பெற்றார். நான் சொல்றது நாளைக்கு அவங்க ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிப்பாங்க அந்த ஆர்டர்லாம் நான் சொல்லல. அது கூட்டணி வலுவை பொறுத்தது. தமிழகத்துல பொறுத்தவரை நீங்க 200க்கு மேலன்றதெல்லாம் பொய், நடக்காதுன்னு நான் சொல்றேன். மீண்டும் திமுக ஆட்சி வரும்ன்றீங்களா அல்லது அதற்கு வீழ்த்தப்படுவாங்க திமுக அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதே சூழல்ல தேர்தலை சந்தித்தால் தமிழகம் திரும்பவும் திமுக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓ, இது சேம் சைட் போர்டு மாதிரி இருக்கு சார். இல்ல இல்ல, ஏதாச்சும் ஒரு நம்ம பேசித்தானே ஆகணும். கூட்டணிகள் எல்லாம் வந்து பிரிஞ்சு கிடக்குறாங்க. இப்போ வந்து திமுக அல்லாத பிற கட்சிகளுக்கு போடுகிற வாக்கு என்ன வாக்கு? கட்சிக்கார வாக்கா இருக்கும். அதை விட இந்த அரசு மீது அதிருப்தியாளர்கள் தான் ஓட்டை கூடுவாங்க. அப்போ அதிருப்தியாளர்கள் 4 5 3 பிரிஞ்சிருந்தா கன்சாலிடேட்டா இவங்க வாங்குற ஓட்டு இருக்குதானே செய்யும். சரி, இப்போ வந்து நம்ம இந்த அனல் மின் நிலையத்துக்கு கருத்து கேட்பு வச்சாங்க. கருத்து கேட்புல என்ன இதால் என்ன பாதகம், இதால் என்ன சாதகம், அதைத்தான் பேசணும். ஆனா திமுக என்ன பேசுறாங்க, உள்ளூர் வாசிகள் தான் வந்து அதை வந்து அந்த கோரிக்கைகளை முன்வைக்கணும். வெளியூர்ல வந்து வர்றவங்க எல்லாம் வந்து இதுல ஏன் பங்கேற்கிறீங்க? வெளியூர்ல பாஸ்போர்ட் எடுத்துட்டு போய் போனாங்களா? இதே மாதிரி அருள் மீது குண்டாஸ் போட்டதுக்கும் அந்த காரணங்கள் சொன்னாங்க. விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டாசு. அப்போ போன ஆட்சியில் நீங்க அதே அருள் கூட நின்று விவசாயிகளுடைய அதே மேடையில பகிர்ந்தாங்க நம்முடைய முதல்வர் கூட. கடந்த ஆட்சியில வந்து மேல்மாக்கு எதிர்ப்பு, சிப்காட்டுக்கு எதிர்ப்பு. ஆனா இப்போ அறிவிப்பு வந்திருக்கு, மேல்மா வந்து கண்டிப்பா நாங்க வந்து சிப்கார்டை கொண்டு வருவோம், அங்க ஒரு கருத்து இங்க வெளியே ஒரு கருத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏவாவேல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு போன ஆட்சியில் எதிர்ப்பு, எதிர்கட்சியா இருக்கும் போது எதிர்ப்பு. அதே மாதிரி 8 வழி சாலை, இதுக்கு எல்லாமே இப்போ வந்து நீங்க ஆதரவா தானே இருக்கிறீங்க. இதையெல்லாம் மக்கள் பார்த்து தானே இருக்கிறாங்க. நம்ம தமிழகத்துல ஒரு கேடுகட்ட நிலைன்னா செத்தாலும் என் சாவுல அந்த கொடிதான் பறக்கணும், அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிலாம் இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்கிற போது அந்த அறியாமையை இவர்கள் தங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் செஞ்ச ஒரே நல்ல விஷயமா இவங்க சொல்றது, ஆத்தாளுக்கு 1000, மவளுக்கு 1000, மவனுக்கு 1000, 3000 3000 ருபீஸ்ல ஒரு குடும்பத்தோட கதையை முடிச்சுட்டு நம்ம வந்து திமுக விவாதங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் பாருங்க தொடர்ச்சியா அவங்க வெற்றி பெற்றே இருக்காங்க. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களா இருக்கட்டும், குஜராத் போன்ற மாநிலங்களா இருக்கட்டும், அப்படி என்ன வளர்ச்சி கண்டுட்டாங்க. ஆனா இங்க வந்து திராவிட மாடல் இங்க 3 குஜராத்காரன் சொல்லணும்,
மகாராஷ்டிராக்காரன் சொல்லணும் இந்த மாதிரி ப்ரோ இன்கம்பன்சி எங்கள் மீது ஏற்பட்டிருக்கு, அதனால மீண்டும் எங்களுக்கு வந்து இன்னும் கூடுதல் உத்வேகம் கொடுத்து மக்கள் எங்களை வந்து அரியணையில் அமர வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒப்பிட்டு சொல்றாங்க. இப்ப எப்படி வெஸ்ட் பெங்கால்ல வந்து மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வராங்களோ, ஆம் ஆத்மி எப்படி டெல்லியில மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வராங்களோ, அது மாதிரி திமுக தமிழ்நாட்டில் வரும் அப்படின்றாங்க. நீங்க இந்தியாவிலே சொல்லுங்க, இவ்வளவு அரசியல்வாதிகள் ஊழல் வழக்கு நடக்கிற மாநிலம் ஏதாவது ஒண்ணு காட்டுங்க. ஒரு ஸ்டேட்லயும் ஒருத்தர் 2 பேர் இருப்பான். இன்றைக்கு நீங்க தமிழக அமைச்சர்கள் எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். 11 பேர் 12 பேர் இருக்காங்க ஊழல் வழக்கு நடக்கிறவங்க. நீங்க எந்த மாநிலத்தையாவது இவ்வளவு அத்துமீறல்கள் நடக்கிற மாநிலம் ஏதாவது ஒண்ணு காட்டுங்க, ஏதாவது ஒண்ணு. அப்ப இவங்க எந்த நம்பிக்கையில வந்து நாங்க வந்து என்ன வேணாலும் செய்வோம் ஆனா ஜெயிச்சிருவோம்னு சொல்றாங்க. மேபி பணத்தை கொடுத்தோம்னா ஓட்ட வாங்கலாம்னு இவங்க நினைக்கலாம். பட் அது எந்த அளவுக்கு சட்டமன்றத்துல எந்த அளவுக்கு சாதகமாகும்? பெரும்பாலும் சட்டமன்றத்துல காசு ஒழுங்கா போயிடும். பாராளுமன்றத்துல தான் அது வந்து காசு கொஞ்சம் ஒழுங்கா போகாது. சட்டமன்றத்துல பெரும்பாலும் வந்து காசை வந்து அந்த எம்எல்ஏ பார்த்துப்பாரு, தொகுதியில் இருக்கிறவரு. அந்த நினைப்புல இவங்க சொல்றாங்களா அப்படின்னு தெரியல. இவங்க ஒற்றை நம்பிக்கை காந்தி மீது வச்சிருக்கிற பற்றாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காமாட்சி ஐயா, இப்போ 200 தொகுதியில் வெற்றி பெறணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, 200 தொகுதியில் டெபாசிட் இழக்க செய்வோம் திமுகவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நல்ல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வளர்ந்துட்டு வர்றாரு போலயே. தவிர்க்க முடியாத சக்தியா? அப்படியா? ஆமா சார், இந்த தேர்தலில் வரலாறு காண வகையில் பிஜேபியே 11.5% வாக்கை வந்து பெற வச்சிருக்காரு சார். அவர் எங்களை சொல்லியிருக்காருல 200 தொகுதியில டெபாசிட் வாங்க விட மாட்டோம்னு. உண்மையிலேயே அவருக்கு மஜா இருக்கும்னா அதை செய்ய. இப்படி சொல்லுங்களேன், நீங்க அடிக்கடி கூட சொல்லுங்க. அதை சொல்லக்கூடாதுதான் மஜாங்கிற வார்த்தை. மஜான்னா நெஞ்சில மஞ்சா சோற. அதான் என் ஏரியா பக்கம் வந்துருயா, நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறு எடுத்துரு. அதேதான் பழைய உல்டா கதை. அதை பழைய காலத்து பக்கரி டைலாக் இது. உண்மையான டைலாக் வச்சிருக்கிறீங்க. ஆமா ஆமா, பாத்துருவோம் பாப்போம். உங்களை மாதிரி ஆளுகள்லாம் நீங்க அங்க போனீங்கன்னா அது என்ன ஆகும்? ஒண்ணும் இல்லாம தான் நாசமா தான் போகும். இல்லையா, அண்ணாமலை அவர்களோட வருகைக்கு பிறகு இலகணேசன் அவர்கள் 11% அவங்க கூட்டணியில தான் வாங்கியிருக்காங்க. அண்ணாமலை பேரை கட்டால எரிச்சல் ஆகுறாருல. அண்ணாமலை என்ன அண்ணாமலை அப்ப இருக்குதானே எரிச்சல் ஆகுறாரு. இங்க பாரு, அண்ணாமலை கூட்டணியில தான் அவங்க 11% ஓட்டு வாங்கியிருக்காங்க. கூட்டணியே 18.5 வாங்கியிருக்காங்க. 18.5 மொத்தத்துக்கு என்ன வாங்கிருக்கீங்க? நாங்க என்ன வாங்கியிருக்கோம்? திமுகன்னு ஒரு வாக்கு சதவீதம் சொல்ல முடியுமா உங்களால? எத்தனை கட்சி கூட்டணி கட்சிகள் உங்களுடைய கட்சிகள் இருக்காங்க? ஓட்டு இல்லைன்னு வரப்போ யாருக்குமே ஓட்டு இல்லைன்றீங்களா? விசிகாவெல்லாம் வந்து நாங்க கொடுத்தனாலதான் வந்து ஏதோ ஜெயிச்சு எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? கண்ணா, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுறீங்க. நாங்க மக்களின் சேவையில நாங்க இந்த மக்கள் சேவை, மைதா மாவு சேவை இதெல்லாம் விடுங்க. ஓட்டு சதவீதத்தை பத்தி ஓட்டு சதவீதம் என்ன? நாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல நாங்க வாங்கினது எத்தனை சதவீதம்? 47% வாங்கிருக்கீங்க. 47% கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எத்தனை தொகுதியில நாங்க போட்டி போட்டோம்? 22 தொகுதிகள். 22 தொகுதியில போட்டு 47%. இல்ல, திமுக மட்டுமல்ல, எல்லா ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகள் சேர்த்து 24%. கடந்த தேர்தலை விட இது 25% பெரிய கட்சியா? உனக்கு எதிராக 75% இருக்கு. அப்ப பாத்துக்க அப்படிங்கிற அடையாளம் தானே. பாருங்க, 22 தொகுதியில நின்று இந்த ஓட்டு வாங்கியிருக்கோம். நாங்க இதே ஒரு 30 தொகுதி 40 தொகுதியிலையும் 39லயும் நாங்க போட்டி போட்டு ஜீரோ வாங்கியிருப்பீங்க. ஒரு தொகுதிக்கே இல்லாம. ஏங்க மனசாட்சி ஏங்க இல்ல, இதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்றேன். 2014 காங்கிரஸ் தனியா இருந்துச்சு, திமுக தனியா நின்றுச்சு. திமுகவுடன் விசிக மட்டும் தான் கூட்டணியில இருந்துச்சு. இஸ்லாமிய கட்சிகள் ஒரு சில கட்சிகள், அது பெருசா வாக்கு வங்கி கிடையாது. அப்போது திமுக வாங்கிய சதவீதம் 25%, 27%. காங்கிரஸ் வாங்கியது 4.5%. இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில தான் 40% வந்து ரீச் பண்றீங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் வைக்கப்படுது. 2016 காங்கிரஸ் திமுக தான் பிரதான கூட்டணி கட்சி. அதுல வந்து 2 கூட்டணி கட்சி வச்சு 40% வந்து வாங்கிட்டீங்க. அப்போ ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி உங்களுக்குள்ள ஒரு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லப்படுது. உங்களுக்கு இருக்கிற சதவீதம் 25% தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. 25க்கு கீழே. இங்க பாரு, எம்எல்ஏல எவ்வளவு வாங்கணும்? எந்த 21 சட்டமன்ற தேர்தலையா? 125 திராவிட முன்னேற்ற மட்டும். இல்ல இப்போ இவங்க கூட்டணியோட நிக்கிறாங்கன்னா இவங்க நிக்கிற தொகுதியில்
திமுக காரன் மட்டும்தான் ஓட்டு போடுவானா? கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஓட மாட்டாங்களா? இல்ல இத்தனைக்கும் இவ்வளவு கூட்டணி இவ்வளவு 10-15 கட்சி இத்தனை கட்சி வச்சுக்கிட்டு நீங்க 125 சீட் வாங்கிருக்கீங்க. அம்மா ஜெயலலிதா 2016 தனிச்சு நின்று 136 சீட் வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்க பாரு, அந்த அம்மா வாங்குச்சு இந்த அம்மா வாங்குச்சுங்கிறத பத்தி இல்ல பில்டப்ல கொடுக்குறாங்க. அந்த அம்மா பண்ணுச்சு, ஊழல் பண்ணுச்சு, 4 வருஷம் சிறை தண்டனை வாங்குச்சு, நாங்க வாங்கினோமா? என்ன பேசுறேன்? இப்ப கூட ஒருத்தர் வந்து தமிழக போலீஸ்ல வந்து வந்திருக்காரு, இடியினுடைய கஸ்டடியில இருந்து வெளியே வந்திருக்காரு ஒருத்தர். இல்ல நீங்க வாங்க மாட்டீங்களா? நாங்க எங்க முதலமைச்சர் அந்த மாதிரி ஆள் இல்ல. நீங்க முதலமைச்சர் சொல்லல, மத்தவங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைங்க. நான் இருக்கேன், அவர் இருக்காரு, இந்த மாதிரி பல பேர் இருக்கோம் நாங்க. அதனால கட்சியில இருக்க தொண்டன் எல்லாம் கூட தப்பு பண்ணாங்கன்னா இப்போ இந்த மாநாடு என்ன நடந்ததுன்னா, காலையில இந்த அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் அவன் திடீர்னு ஓடுறாங்க, அவன் திடீர்னு ஓட்டுறோம். அது வந்து அந்த தேடிட்டு போறாங்கிறத தப்பு. சரி, எடுத்துட்டு போறோம், வரிசையில் போயிடும், எடுத்துக்கிட்டு போறான், அவ்வளவுதான். நாங்க அளவு பண்ண எடுத்துட்டு போக சொல்றோம். யார் சொன்னா? அந்த சமையல்காரர் சொன்னாரு. சமையல்காரன் சொல்லி கூட பரவாயில்லங்க, அது அவங்க காசுல வாங்கிட்டு அந்த சமையல் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க கொஞ்சம் போல. அதாவது இதெல்லாம் வாய்க்கு பார்த்தா எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த இண்டிவிஜுவல் எடுத்தும் போது இண்டிவிஜுவலுக்கு ஆயிடுது. அதே மாதிரி அமைச்சர்கள் செய்யற சில விஷயங்கள் அமைச்சர்களோடு முடிஞ்சிருமா? சார் பார்த்து பாருங்க சார், எவ்வளவு வாங்குறோம் நாங்க. பாருங்க, நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 40 நாங்க ஜெயிப்போம்னு சொன்னேன், ஜெயிச்சோம். இப்போ சொல்றேன், 200ங்கிறது கணக்கல்ல. எங்களை பொறுத்த மட்டும் 150க்கு மேல 200 நாங்க ரீச் பண்றோமா இல்லையா பாத்துக்கிட்டு. அவங்க முதல்வர் பேச்சுக்கு எதிராக பேசுறீங்க. எங்க அதை பத்தி ஒண்ணும் இல்ல. 150ல இருந்து 200 சீட்டு நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். எதுக்கு அந்த கூட்டணிக்கோ? எது 34 கூட்டணிக்கான்னு கேக்குறாங்க. வெறும் 34 தான் கூட்டணி இல்ல, இந்த 200 தொகுதியுமே கூட்டணி சேர்த்து தான் நாங்க சொல்றோம். நாங்க தனிச்சு அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. இல்ல கூட்டணி சேர்த்து தான் நாங்க சொல்றோம்னா கூட்டணி. அடுத்த கட்டமா வரேன் கூடுதல் விளக்கத்துக்காக. இப்ப எதிர்கட்சிகள்லாம் ஓரணியில திரள்வதற்கு என்ன சார் சிக்கல் இருக்கு? இப்ப அவங்க பொது எதிரி, இப்ப எல்லாருக்குமே பொது எதிரி அதிமுகவா இருக்கட்டும், பிஜேபிக்கா இருக்கட்டும், பிஜேபி கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், நாம் தமிழருக்கா இருக்கட்டும், இங்க எல்லாருக்குமே பொது எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா ஏன் இது ஓரணியில ஒன்று சேர மாட்டேங்க? நீங்க உங்களை போன்றவர்கள் எல்லாம் தொடர்ச்சி அதை வலியுறுத்திட்டு வரீங்க. அதாவதுங்க, இங்க பிஜேபி அப்படின்னாலே வந்து அது வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இது மாநில விடுதலைக்கு எதிரான கட்சி அப்படின்னு இங்க ஒரு பொய்யான பிரச்சாரத்தை. ஆனா ஏன்டா செருப்பு சைஸ் சரியா இல்லை, சனாதனம் தான் செருப்பு சரியா இல்லை, நீ வாங்கும் போதே சைஸ் பார்த்து வாங்கிருக்க வேண்டி தானே, போட்டு பார்த்தோன்னா இல்ல என்ன சனாதன கண்ணை மறைச்சிச்சு அப்படின்னு செருப்பு வாங்கறதுல இருந்து பருப்பு வாங்குற வரைக்கும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இமேஜை வந்து பிஜேபி அதை உடைக்க இன்னும் முயற்சி பண்ணல. அவங்க அந்த பிரச்சாரம் பண்ணிதான்னு வச்சுங்க. இன்னைக்கு மத்திய அரசு நலத்திட்டங்கள் எவ்வளவோ நலத்திட்டங்கள், பெரும்பான்மையான திட்டங்கள் நாம அவங்க 60 நம்ம 40. அப்போ 60% பங்கை அவர்கள் வந்து நாங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லணும்ல. இப்போ 40% கொடுத்துட்டு நக்கிட்டு நாங்க தான் அப்படின்னு இவங்க சொல்லிங்கிறாங்க. முழுமையா பிஜேபி அது என்னென்ன திட்டங்களை மத்திய அரசு இங்க தமிழகத்துக்கு கொடுத்துருக்கு அப்படி. இப்ப நீங்க இப்ப நான் சொன்னேன்ல இந்த கருத்து கேட்பு கூட்டம், அதுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 1700 வீடுகள் பிரதம மந்திரி யோஜனா திட்டத்துல வந்து கட்டி ரெடியா இருக்கு. இப்ப இதெல்லாம் யார் சொல்லணும்? பிஜேபி சொல்ல மாட்டாங்க. பிஜேபி அத்தகைய பிரச்சாரங்களை கீழே அடிமட்ட வரைக்கும் கொண்டு போகல. அதோட பாதிப்பு தான் இது. அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்களும் கடுமையா விமர்சனிக்கிறாரு. ஒருபடி மேலே போய் மனித குலத்துக்கே விரோதி அப்படின்ற. மனித குலத்துக்கு விரோதினா இப்ப பிஜேபியில இருக்கிறவங்க மனுஷன் இல்லையா? இல்ல தொண்டர்கள் எந்த மனநிலையில் இருப்பாங்கன்னு தெரியல. அந்த கொள்கை, அவர்களோட வைக்கக்கூடிய கொள்கை வந்து மனித குலத்துக்கே எதிரானது அப்படின்னு தானே அண்ணன் சீமான் போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. மனித குலத்துக்கு எதிராக கூட இருக்கட்டும், ஒரு 2 மாசம் அவங்க கூட நின்றுப்போம், நின்று நம்ம தொகுதி நம்ம ஜெயிச்சுப்போம், அப்புறம் திருப்பி சொல்லுவாங்க மனித குலத்துக்கு எதிரானவன்னு. என்ன பிரச்சனை? அது சந்தர்ப்பாதன் மக்கள் வந்து குத்திர மாட்டாங்களா சார்? நமக்கு வந்து ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும். நான் இப்படியே இருப்பேன்னா எப்போ சார் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு 35% மக்கள் ஓட்ட போடணும் சார் சீமான் அண்ணனுக்கு, எப்படி சார் போடுவாங்க? இன்னைக்கு பிஜேபியில கூட அண்ணாமலை என்ற ஒரு நபர் வருவதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஓட்டு சதவீதம் எகிரி இருக்கிறதே தவிர, என்ன ஒரு எகிரி திமுக அடிக்கிறார், திராவிடத்தை அடிக்கிறார். அப்படி இல்லைன்னா பிஜேபி வளர்ந்துருக்குமா?
அதாவது இங்க வந்து பிரச்சாரங்கள் தான் கொண்டு போய் முடிக்குது, அது கூட்டணி கொண்டு போய் முடிக்குது. நாம இப்போ திமுகவில் இருக்கிறவர்கள் எல்லார் கொள்கையும் ஒண்ணா. இப்போ வேல்முருகன் வந்து திமுக பத்தி பேசுறாரு, திமுகவோட ஒத்த நிலைப்பாட்டில் அவர் இருக்காரு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வெளியில பேசுறாங்க, ஒரு நிர்பந்தத்தால் அவங்க திராவிடமா மாறி நிக்கிறாங்க. கம்யூனிஸ்டும் அப்படிதான். நீங்க முத்தரசன் பேச ஆரம்பிச்சிட்டார்ல, நீங்க சாம்சங் போராட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் திமுக என்ன விமர்சனம் பண்ணா, கார்பரேட்டுகளோடு கைகோர்த்து நிற்கிறது, இது தொழிலாளர் நலன் காக்கும் அரசு, இது கார்பரேட்டுகள் அரசு தான் சொன்னாங்கல்ல. ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணி தங்களுடைய இயலாமையால சரி என்னமோ இல்ல, இவங்க எல்லாருமே திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கறதுல ஒரு புள்ளியில மையமா இருக்காங்க இல்லையா? இல்ல, பிஜேபியோட இருந்தால் பிஜேபி வந்து அது மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி இங்க ஒரு இமேஜ் பண்ணிருக்காங்க. இந்த இதை வந்து நீங்க வெளியில ஸ்டேட் எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருந்தா எப்படி மூன்றாவது தடவை மூடி வராரு? சரி, ஓகே. காமாட்சி, நிறைவான கருத்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் ஒரு பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இப்போது வரை அது ஒரு பேசு பொருளாக இருக்கு. 25 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் வந்து கேட்போம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில். 1.5 ஆண்டுகள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு பேட்டியை கொடுத்து பரபரப்பை உண்டாக்கியிருக்காரு. இரட்டை இலக்கத்தில் எங்களுடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து உள்ள நுழையணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிசிக்காவே 25 அப்படின்னா கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், அதே போல் மதிமுக, காங்கிரஸ், இவங்கெல்லாம் கேட்குற பார்கெயினில் வந்து கூட்டணி உடஞ்சிடும் போலயே. திருமாவளவன் அவர்கள் பேசுனதை கேட்டீங்களா? இல்லையா? பிரஸ் மீட் இன்னைக்கு கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. இது கட்சியினுடைய கருத்தா? இல்ல, எல்லாருமே தனிப்பட்ட கருத்தாங்க ஐயா. கட்சியினுடைய கொள்கை, கட்சியினுடைய கட்டுப்பாடுங்கிறது தலைவர் ஒரு செயற்குழு, பொதுக்குழுவை போட்டு அந்த பொதுக்குழுல செயற்குழுல துணை பொதுச் செயலாளர் டம்மி தானா? அது ஊரறிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் என்ன நீங்க டம்மி தானா, கத்திரிக்காய் தானான்றீங்க? ஜனநாயக கட்சியோட இல்லையா? அதெல்லாம் அவங்ககிட்ட போய் கேளுங்க. வெல்லும் சனநாயகம்னு மாடல்லாம் போடுறாங்க. ஆனா கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர் பேசுறாரு. அடுத்த கட்ட தலைவர் பேசுனா அவர் தனிப்பட்ட இதுல பேசுவாரு. தனிப்பட்ட ரீதியில தான் அந்த ஆதார தின விளக்குகளை பத்தி புதிய தலைமுறையில பேட்டி முறையில போய் ஏதோ பார்ல போய் பேசியிருந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. இல்ல, பொது வெளியில யாருக்கும் போவாரா எனக்கு தெரியாது. சொல்றேன், உதாரணத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. இல்ல, பிரைவேட் பிளேஸ்ன்றதுக்காக சொல்றேன். நீங்க பெரிய இடத்துக்கு போவீங்க, அங்க போய் சொல்லிட்டு அங்க போய் சொன்னாரு எப்படி அர்த்தம் ஆகுமா? அவர் துணை பொதுச் செயலாளர் இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ கூட்டணி கட்சிகள்ல வந்து ஒரு மனோநிலை இருக்கதானே செய்யுது. அடுத்தது நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நீங்க இப்படி நினைக்க கூடாது. தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆசை உற்சாகப்படுத்துறதுக்காக இப்படி நினைக்க கூடாது. திமுக பலவீனமாயி போச்சு, அதெல்லாம் நம்ம சீண்ட வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம சொல்றதுக்கு அது பணிஞ்சிடும். அப்படி எடுத்துக்க கூடாது. எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நாங்க யாரையும் நம்பி நாங்கள் இல்ல. போங்கடா போங்கதான், புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் உங்களை நம்பிதான் இருக்காங்க. நாங்க இங்க ஆணவ போக்குதான் உங்களுக்கு தண்ணி குடிக்கிறோம். நாங்க பாத்துக்குவோம் சார். இல்ல 2006 நிலைமை ஆயிடுமா சார்? ஏன்னா 2006 கலைஞர் அவர்களே கிட்டத்தட்ட பெரும்பான்மைக்கு ஓரிரு சீட்டு தான் ஜாஸ்தியா நின்றாரு. அந்த நிலைமை வந்துருமா திமுகவுக்கு? புரிஞ்சுக்கோ. இப்ப வந்து சீட் ஷேரிங்க பத்தி இப்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து இந்த கேள்வி அவர் பேசுறதுனால சார் வந்து இந்த கேள்வி தலைவரும் அல்ல, பொதுச் செயலாளர். நீங்க எப்ப தலைவர் சரியா? அதனால எங்க கட்சி என்ன முடிவு செய்யும், எங்க தலைவர் அவங்க எல்லாம் தேர்தல் அறிவிச்ச பின்னாடிதான் இந்த இருக்கட்டும் ஐயா. அதனால இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு. அன்றைக்கு பாப்போம். ஐயா, நீங்க எப்பயா திமுக தலைவர்? நான் எப்பயுமே தலைவர் தான். ஓ ஐயா, வீடியோ வெளியானதுக்கு பிறகு உங்க மீது நடவடிக்கை. சின்ன தம்பி படத்துல எனக்கு கல்யாணம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? நான் தலைவரா போகணும்னு சொன்னா அது என்ன அர்த்தம் இல்லாத கேள்வி கேட்கறீங்க? வாய்ப்பு இல்லையா? எங்க கட்சி சாதாரண ஒரு விவசாயி ஒரு கிழக்கு செயலாளர் இருந்தா எடப்பாடியார் இன்றைக்கு வந்து பொதுச் செயலாளர் இருக்காரு. ஏங்க, அந்த கட்சி வேற, எங்க கட்சி ஜனநாயக கட்சி, இது வந்து குடும்ப கட்சி. எங்க கட்சி தான் ஜனநாயக கட்சி. அதுதான் அது வந்து குடும்ப ஆட்சி இல்ல, அது வந்து அது வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டது. இது அண்ணா அறிவாலயத்தில் பதியப்பட்ட கட்சியா? எப்படியோ ஒண்ணு வச்சுக்கோங்க. கொள்ளை கூட்டத்துக்கும் நேர்மையாக்கும் உங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து தொடர்ச்சியா என்ன கொள்ளை கூட்டம்? அம்மா, நீங்கள் பிறக்காதிருந்தால் கொள்ளைக்காடாக மாறி இருக்கும் இந்த நாடு. ஆம், கோபாலபுரத்து கொள்ளைக்காடாக மாறி இருக்கும் அப்படின்னு பொதுக்கூட்டத்துல சட்டமன்றத்துல ஒருத்தர் பேசினாரு. ஊழலை பற்றி பேசுவதற்கு அந்த முக பாவனை பாக்குறேன், அந்த ஸ்பீச்
ஊழலை பற்றி பேசுவதற்கு லட்சத்தில் ஒரு பங்கு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு அருகதை இல்லை. ஏய்யா அப்படியெல்லாம் பேசினவரு இன்னைக்கு என்ன பண்றாரு? சும்மா நீங்க என்ன வேணாலும் எங்களை பத்தி பேசலாம். செந்தில் பாலாஜி கூட்டணி கட்சியில இருக்காரு, ஜவாஹர்ல இருக்காரு. அல்லாஹ் செய்யாவிட்டாலும் அம்மா செய்து விடுவார்கள்னு சொன்னாரு. இப்ப என்ன நிலையில இருக்காரு? இஸ்லாமியர்கள் இனத்துரோகி என்று ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னார், அது கருணாநிதி தான் என்று சொன்னாரு. கண்ணு, எல்லா அரசியல் என்பது சந்தர்ப்பவாதத்தை பொறுத்தது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் இருக்காரு தா பாண்டியன், அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு? இது வாக்கு அரசியல். தேர்தல் நேரத்துல தேர்தலுக்கு எப்ப அக்ரிமெண்ட் சைன் ஆகுதோ அதுக்குள்ளயும் எதையும் அந்த தனத்து கூட வந்து முடிச்சு போடுறாங்க. ஓகே, இதற்காக வந்து நிறைவான கருத்து. இப்போ வன்னியரசு இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருக்காரு. இதனுடைய பின்னணி எப்படி பாக்குறீங்க? அது குட்டியை விட்டு ஆரம்பாக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அண்ணன் திருமாவளவன் வந்து இது மாதிரி அவர் பேச விட்டு ரியாக்ஷன் என்னன்னு பாக்குறாருன்றீங்களா? அப்படிதான் இருக்கும். ஆனா இதுவரை நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இவர்கள் வந்து திமுகவுக்கு அடிபணிந்து விட்டார்கள், திமுகவுடைய கிளை கழகமாக ஆகிவிட்டார்கள்ன்றீங்க. ஆனா சீட்ல இப்பவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே 25 சீட் நாங்க அவருக்கு தெரியும் சார். போன தடவை 6 வாங்கணும், இந்த தடவை மிஞ்சி போனா ஒரு 7ஓ 8ஓ கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் இப்படி முடியாடி சலமையும் காட்டா இன்னும் 1 2 அதிகமா கொடுக்க மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் அப்புறம் கொடுத்ததான் வாங்கிட்டு போக போறோம். ஏன்னா போன தடவை 2 எம்எல்ஏ எம்பி சீட் கொடுத்தாங்க. ஒண்ணுல வந்து எங்க சின்னத்தை நிக்க வச்சுட்டு, இன்னொன்னுல அவங்க சின்னத்தை கொடுத்தா இதுல போய் நில்லுனாங்க. இந்த தடவை 2 சீட்லயும் எங்க சின்னத்திலேயே நிக்க வச்சிருக்காங்கல்ல, அதுவே நான் செய்த ஒரு பெரும் சொன்னவர் தானே அவரு. அதெல்லாம் இதெல்லாம் சும்மா அரசியல், இதெல்லாம் சாதாரண நாடகம் தானே. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கி மிக மிக நன்றி.